the Lord. Welcome back to our channel Kids Aidin. இந்த வீடியோல பைபிள்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்லி தர போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். Kids Aidin. பட் அதுக்கு முன்னாடி பைபிள்ல இருந்து ஒரு வசனம் படிக்கலாமா? ஸோ இன்னைக்கு என்ன வசனம் கற்றுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏசப்பாவுக்கு பிரியமானதை செய்ய நம்ம கற்றுக்கணும். ஸோ ஏன்னா நம்மளுடைய தேவன் ஏசப்பாவாக தான் இருக்காங்க. ஸோ ஏசப்பாவுக்கு உண்மையாக பிரியமானவர்களாக நம்ம ஒரு செம்மையான வழியில் நடக்கிறவங்களாம் காணப்படணும். ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சங்கீதம் 143:10. ஸோ இந்த வசனத்தை கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொல்லணும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தா, நம்மளோட பைபிளில் நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா இருந்தாங்க. ஸோ அந்த தாத்தா என்ன பண்ணாங்க, ஸோ அந்த தாத்தா ஏசப்பாக்கு எப்படிலாம் கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நோவா அப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்தில் ஒரு தாத்தா இருந்தாங்க. ஸோ அந்த தாத்தா வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஜனங்களும் ஏசப்பாக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்கிறவர்களாக காணப்பட்டாங்க. ஸோ பூமியில் மனுஷங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா இந்த பூமியை படைச்சாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏசப்பாக்கு எந்தெந்த காரியம்லாம் பிடிக்காதோ எல்லா காரியத்தையும் செய்கிறவங்களாம் இந்த மனுஷங்கள்லாம் காணப்பட்டாங்க. உடனே ஏசப்பாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போது நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தாவை செலக்ட் பண்ணாங்க. அந்த தாத்தா ஏசப்பாக்கு உண்மையாகவும் நீதிமானுமா இருந்தாங்க. ஸோ அந்த தாத்தாக்கு 3 பசங்க இருந்தாங்க. ஸோ அந்த 3 பசங்க பேர் என்னன்னா சேம், காம், யாபேத். ஸோ அவங்களுக்கு ஒய்ஃப்ஸ் இருந்தாங்க. ஸோ மொத்தம் 8 பேர் ஏசப்பாக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்தாங்க. அப்போது ஏசப்பா இந்த நோவா தாத்தாவை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பூமியில் எல்லாருமே எனக்கு பிரியம் இல்லாத காரியத்தெல்லாம் செய்கிறனால நான் இந்த பூமியை அழிக்க போகிறேன், மழையினால் அழிக்க போகிறேன். ஸோ அதனால நான் உன் குடும்பத்தை அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக நீ ஒரு பேழையை உண்டாக்கு, அதில் நிறைய மிருக ஜீவன்கள் உணவெல்லாம் நீ என்ன பண்ணணும்னா அந்த பேழைக்குள்ளே ஆயத்தப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஏசப்பா நோவா தாத்தா கிட்ட அந்த பேழையை கட்டுறதுக்கான எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்தாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் எந்த மரத்தில் கட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பேழையை ஃபுல்லாக கொப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தினால தான் நீ என்ன பண்ணணும், அந்த பேழையை கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேழையோட நீளம் 300 முழம் இருக்கணும்னு சொன்னாங்க. அதோட அகலம் 50 முழம் இருக்கணும்னு சொன்னாங்க. அதோட ஹைட்டு உயரம் 30 முழம் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு 4 ஃப்ளோர் இருக்கிற பில்டிங் அளவுக்கு இந்த பேழை பெருசாக இருந்துச்சு. அப்புறம் ஃபுட்பால் கிரவுண்டோட 1.5 கிரவுண்ட் அளவுக்கு எப்படி இருந்துச்சுன்னா இந்த பேழை நீளமாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பெரிய பேழையை நோவா தாத்தாவை கட்ட சொன்னாங்க. ஸோ நோவா தாத்தா என்ன பண்ணாங்க, ஏசப்பா ஏன் இப்படி சொல்கிறாங்க எதுக்குன்னு சொல்லிட்டு எந்த கேள்வியும் கேட்காம உடனே கிளம்பி என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த பேழையை கட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களும் அவங்க பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக என்ன பண்ணாங்கன்னா ஏசப்பா சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பேழையை கட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ ஏசப்பா சொன்ன மாதிரியே நோவா தாத்தா பேழையை கட்டி முடிச்சுட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏசப்பா அதுக்குள்ளே மிருகங்கள், பறவைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், கொண்டு வரணும் அப்படி சொன்னாங்க. ஸோ அது எல்லாமே தங்குறதுக்கு ஒரு ஃப்ளோராக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஏசப்பா நோவா தாத்தாவை கட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நோவா தாத்தா கட்டி முடிச்சதுக்கப்புறம் சுத்தமான மிருகங்களில் 7 ஜோடியையும், சுத்தம் இல்லாத மிருகங்களில் ஒரு ஜோடியையும் பேழைக்குள்ளே ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏசப்பா இந்த பேழைக்குள்ளே எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்னு இன்னும் சொல்லலை. ஆனாலும் எவ்வளோ நாள் இருக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ரெடி பண்ண சொன்னாங்க, ஃபுட்டு எல்லாமே நீங்கள் ரெடி
பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ நோவா தாத்தாக்கு அவங்க ஃபேமிலிக்கு அப்புறம் அது இல்லாமல் மிருக ஜீவன்களை பார்த்துக்கிறதுக்கும் அதுக்கு உணவு இந்த மாதிரி எல்லா விதமான உணவுகளையும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சேகரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ உணவுகளையும் சேகரிச்சிட்டாங்க, உணவுகளை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, ஏசப்பா சொன்ன மாதிரியே மிருக ஜீவன்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றொன்னா வந்துட்டு பேழைக்குள்ளே வந்து ஏற ஆரம்பிச்சிது. ஸோ ஏசப்பா சொன்ன மாதிரி பேழையை கட்டியாச்சு, மிருக ஜீவன்கள் எல்லாம் ஏற்றியாச்சு. அதே மாதிரி எதுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணுமோ எல்லா சாப்பாடையும் வந்துட்டு சேர்த்தாச்சு. ஸோ இப்போ ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா இவங்க எல்லாரையுமே வந்து பேழைக்குள்ளே ஏற்றிட்டு ஸோ ஏசப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட தூதரை வச்சு கதவை வந்து அடைச்சிட்டாங்க. ஸோ இப்போ பேழைக்குள்ளே வந்துட்டு அவங்க 8 பேர் இருக்காங்க, மிருக ஜீவன்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் மழைனாலே என்னன்னு யாருக்குமே வந்து தெரியாது. அதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து மழை வந்து வருது. ஸோ இவங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி நோவா தாத்தா சொல்லும் போதெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்களை வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க. மழைனா என்னன்னே தெரியல, மழை பெய்ய போகுதுன்னு சொல்கிறாங்களே அப்படி சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நோவா தாத்தா ஏசப்பா சொன்ன மாதிரி செஞ்சனால அந்த மழையிலேருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. ஸோ பயங்கரமாக மழை பெய்ய வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நோவா தாத்தா வந்து இந்த பேழைக்குள்ளே போகும்போது என்ன வயசு இருந்துச்சு தெரியுமா, நோவா தாத்தாக்கு வந்து 600 வயசு. ஸோ அவரோட வயசு என்னன்னு பார்த்தா 600. ஸோ இப்போ என்னாச்சு, எல்லாரும் உள்ளே இருக்காங்க, மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை விடாமல் 40 நாள் பெஞ்சுது. இந்த பேழைக்குள்ளே இருக்கிறவங்கள மட்டும் ஏசப்பா என்ன பண்ணாங்க, பாதுகாத்து அதில் வந்து அந்த பேழையெல்லாம் மிதக்கிற மாதிரி செஞ்சாங்க. ஸோ 40 நாளுக்கு அப்புறம் மழை வந்து நின்றுச்சு. ஸோ இப்போ நிற்கும் போது பார்த்தா இருக்கிறதுலே ஹையஸ்ட் மவுண்டைன் பெரிய மலைக்கு மேலே 15 முழத்துக்கு என்னாச்சுன்னா தண்ணி வந்து நின்றுச்சு. ஸோ இப்போ இவ்வளோ தண்ணி இருக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் வற்றினா தானே இவங்கெல்லாம் வெளியே வர முடியும். அப்போ என்னாச்சு, இந்த பேழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அரராத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையில் வந்து நின்றுருச்சு. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சுது. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற லேண்டு நிலம்லாம் வந்துட்டு வெளியில் வந்து தெரிய ஆரம்பிச்சுது. அப்போ என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து நிலம்லாம் வந்து சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நோவா தாத்தா வந்துட்டு ஒரு காக்காவை வந்து அனுப்புவாங்க. அந்த காக்கா என்ன பண்ணுன்னா போகும் வரும், போகும் வரும். ஸோ இந்த மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நோவா தாத்தா வந்துட்டு ஒரு புறாவை வந்து அனுப்புனாங்க. அந்த புறா என்ன பண்ணுச்சுன்னா போய் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் உடனே திரும்பி வந்துருச்சு. ஏன்னா புறா வந்து அசுத்தமான இருக்கிற இடத்துலலாம் அது என்ன பண்ணாதுன்னா இருக்காது. அதுக்கப்புறம் 7 நாள் கழித்து மறுபடியும் அந்த புறாவை அனுப்புனாங்க. அப்போ அந்த புறா என்ன பண்ணுச்சுன்னா போயிட்டு ஒரு ஒலிவ இலையை வந்து எடுத்துகிட்டு வந்துச்சு. ஸோ அந்த ஒலிவ இலையை பார்த்தோன்னே இப்போ கொஞ்சம் வத்தி செடியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நோவா தாத்தா கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் புறாவை மறுபடியும் ஒரு 7 நாள் கழிச்சு அனுப்புவாங்க. அப்போ என்ன ஆகாதுன்னா அந்த புறா வந்து திரும்பி வராது. ஸோ அப்போது லேண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படி சொல்லி நினைப்பாங்க. அப்பயும் ஏசப்பா இன்னும் அவங்கள வெளியே வரத்துக்கு அலோவ் பண்ணல. ஸோ இப்படியே வந்து நாள் போய் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு நாள் வந்து ஏசப்பா என்ன பண்ணாங்க, நீங்கள் வெளியே வரலாம் அப்படி சொல்லிட்டு நோவா தாத்தா கிட்ட சொன்னாங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணாங்க, பேழையை விட்டு அவங்க 8 பேர் வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க மிருக ஜீவன்கள் பறவை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க வெளியே வந்து அனுப்புனாங்க. உடனே எல்லாரும் வெளியே வந்தோடனே அவங்களுக்கு இந்த இடத்தையே பார்க்க புதுசாக இருந்துச்சு. ஏன்னா முன்னே இருந்த மாதிரி இருக்காதுல, எல்லா இடமும் அழிஞ்சு போயிருச்சு, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இவங்க 8 பேர் மட்டும்தான் இப்போ இந்த உலகத்திலேயே வந்து உயிரோடு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா நோவா தாத்தா போயிட்டு முதல்ல பலி செலுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பலிபீடத்தை கட்டி ஏசப்பாக்கு வந்துட்டு பலி செலுத்தினாங்க. ஸோ பலி செலுத்தி அவங்கள மட்டும் பாதுகாத்ததுக்காக ஏசப்பாக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா நன்றி சொன்னாங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு நிறைய காரியங்கள் ஏசப்பா கிட்ட கேட்குறோம், ஆனால் வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நன்றி சொல்கிறோமா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, ஏசப்பா கிட்ட வந்து நான் இன்னைக்கு நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட வந்து தேங்க் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் நோவா தாத்தா ஃபேமிலியாக என்ன பண்ணாங்க, பலி செலுத்தி ஏசப்பாவுக்கு வந்து நன்றி சொன்னாங்க. அந்த டைமில் நோவா தாத்தா கிட்ட வந்து ஏசப்பா வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்க. என்ன தெரியுமா, இதுக்கப்புறம் நான் எப்பயுமே என்ன பண்ண மாட்டேன், மழையினால் வந்துட்டு இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அடையாளமாக தான் வானத்தில் என்ன வச்சாங்கன்னா அந்த வானவில் வச்சாங்க. ஸோ இப்போ நம்மளாம் பார்க்குறோம்ல, அந்த ரெயின்போ வந்து ஏசப்பா எதுக்கு அடையாளமாக வச்சாங்கன்னு பார்த்தா
ஜலத்தினால அதாவது தண்ணியினால் அழிக்க மாட்டேன்றதுக்கு அடையாளமாக தான் வச்சாங்க. ஸோ இனிலாம் வானவில்லை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம்? ஸோ ஏசப்பா வந்து நோவா தாத்தாக்கு கொடுத்த ப்ராமிஸை தான் வந்துட்டு அந்த வானவில் வந்து காண்பிக்குது. ஸோ இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது நோவா தாத்தா என்ன பண்ணாங்க, ஏசப்பாக்கு வந்து முழுமையாக கீழ்ப்படிஞ்சாங்க. எந்த விதத்துலேயும் வந்துட்டு எந்த கொஸ்டினுமே கேட்காம ஏசப்பா என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செஞ்சாங்க. ரெண்டாவதாக பார்க்கும்போது அவங்க ஃபேமிலியாக என்ன பண்ணாங்க, ஏசப்பா சொன்னதுக்கு வந்து அப்படியே செஞ்சாங்க. ஸோ அவங்க வந்து டீமாக வந்துட்டு அந்த வேலையை வந்து செஞ்சாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து அந்த பேலையை வந்துட்டு கற்றவங்களாம் வந்துட்டு காணப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பேலையிலேருந்து வெளியே வந்ததும் ஏசப்பாக்கு வந்து என்ன பண்ணாங்க, நன்றி செலுத்தினாங்க. இந்த மாதிரி எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ பேர் இருந்தும் ஏசப்பா இவங்களை ஏன் சேவ் பண்ணாங்கன்னா, இவங்க மட்டும்தான் ஏசப்பாக்கு வந்து உண்மையாக வந்து வாழ்ந்தவங்களாம் வந்து காணப்பட்டாங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு நோவா தாத்தா போல ஏசப்பாக்கு பிரியமானவர்களாக வந்துட்டு வாழணும். ஸ்டோரியை கவனமா கேட்டீங்களா? அதுல சொல்லி கொடுத்தத கண்டிப்பா ஃபாலோ பண்ணிரும், மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலரிங் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் இருக்கு. பைபிள் ஸ்டோரி கலரிங் புக் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் குட்டீஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த புக்கோட வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ டோட்டலாக இந்த புக்கில் 244 ஸ்டோரிஸ் இருக்குது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்டோரிஸ்லேருந்து நியூ டெஸ்டமெண்ட் வரைக்கும், அதாவது ஜெனசிஸ்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா ஸ்டோரிஸுமே உங்களுக்கு கவர் ஆகி இருக்கும். மொத்தம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்டோரிஸ் 167 இருக்குது. அண்ட் அதோட கண்டினியூஷனாக நியூ டெஸ்டமெண்ட் இருக்கும். டோட்டலாக 244 ஸ்டோரிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டோரிஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கும். அண்ட் அது கீழே அந்த ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்ற பைபிள் போர்ஷன் இருக்கும், ஒரு கலரிங் பேஜ் இருக்கும், கீழே வந்து மெமரி வேர்ஸ் இருக்கும். எல்லாமே வந்துட்டு பைலிங்குவலாக இருக்கும், அதாவது இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லும் இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லா ஸ்டோரிஸுமே உங்களுக்கு இந்த புக்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட காஸ்ட் வந்து நம்மளோட வெப்சைட்டில் கம்மியாக இருக்கும், அமேசானில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டியூ டு அமேசான் சார்ஜஸ். நீங்கள் வேணும்னா இதில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு போஸ்ட் மூலமாக நான் டெலிவரி வந்து பண்ணிவிடுவேன். உங்களுக்கு அது வேணுமா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.